வணக்கம். டாக்டர் நவசக்தி, சீஃப் மெடிக்கல் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ஓசோன் தெரப்பி கன்சல்டன்ட், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர், புதுச்சேரி. இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கழுத்தெலும்பு தேய்மானம். கழுத்தெலும்பில் ஏற்படக்கூடிய அந்த தேய்மானத்தை தான் பார்க்க போகிறோம். சர்விக்கல் 1லேருந்து சர்விக்கல் 7 இன் பிட்வீனில் தான் நார்மலாகவே தேய்மானம் ஏற்படுகின்றது. குறிப்பாக சர்விக்கல் 5, 6, 7 இந்த ரேஞ்சில் தான் அதிக பேருக்கு தேய்மானம் ஏற்படுகின்றது. இந்த தேய்மானம் ஏற்படும் போது ஆரம்பத்தில் வலி இங்கிருந்து தோள்பட்ட வழியாக கைக்கு வரும். சம் பேஷண்ட்ஸ்க்கு கழுத்து அந்த சர்விக்கல் C6, C7 சொல்லக்கூடியது இந்த ஏரியாவில் இருந்து ஆக்சிபிட்டல் ரீஜன் கழுத்திலிருந்து தலைக்கு போகும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு. சம்டைம்ஸில் சிவியாரிட்டி அதிகமாகும் போது தலை சுத்தல் ஏற்படும். இந்த வலி கீழே முதுகுக்கும் கீழே இறங்கும். இது போன்ற சிம்டம்ஸ் இருந்தால் கழுத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ அந்த பிரச்சனைகள் என்ன என்பதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான சிகிச்சை கொடுக்கும்போது கழுத்தெலும்பு தேய்மானத்தை கூட மாடர்ன் நேச்சுரோபதியில் இன்டகிரேட்டிவ் மெடிசனில் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரலாம். நம்மளுடைய ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தாலும் தெரியும், டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில் பாருங்கள், அல்லது ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அதிக பேஷண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. இன்டகிரேட்டிவ் மெடிசனில் குறிப்பாக அக்குபஞ்சர், வர்ம சிகிச்சை, ஓசோன் தெரப்பி போன்ற அட்வான்ஸான மாடர்ன் நேச்சுரோபதியில் ரிவர்ஸ் பண்ணி நார்மலாக கொண்டு வந்திருக்கு. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கழுத்தெலும்பு தேய்மானம் இருந்தால் இன்டகிரேட்டிவ் மெடிசன் மூலமும் தீர்வு கிடைக்கும். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல விழிப்புணர்வுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.